Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான். பார்த்தீங்கன்னா கிச்சனில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கிச்சனில் எல்லா திங்ஸையும் கொண்டாந்து போட்டாச்சு. இன்னும் எதையுமே அரேஞ்ச் பண்ணலை. ஃப்ரிட்ஜு மட்டும் வந்து நைட்டு கொண்டாந்து வச்சு ஆன் மட்டும் பண்ணி விட்டுருக்கேன். ஃப்ரீசரில் உள்ள ஐட்டம் மட்டும் நம்ம அதை வேறு எங்கேயும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்து ஃப்ரீசரில் கொண்டு வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் உள்ள மற்ற ஐட்டங்களை கொஞ்சம் செட் பண்ணோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி. கிச்சனையுமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த சம்படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வந்து அப்படி போய் கழுவி வச்சுருக்கு. இது எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருக்கு. இதில் எல்லாமே நீ என்னென்ன பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வைக்கணும். எல்லாமே புதுசு கிடையாதுங்க. ஒரு சில வந்து கிஃப்டாக வந்தது, ஒரு சில இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதுலேயுமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நான். இதுலேயுமே கொஞ்சம் சம்படம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து இது வந்து புதுசு. இந்த செட்டு வந்து அப்படியே புதுசாக வாங்கின சம்படம். இதுக்குள்ளேயும் இருக்குது, அடுக்கடுக்காக இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஸ்டிக்கர் எடுத்து க்ளீன் பண்ணலை. இதுலலாம் என்ன போய் இந்த செட்டு வந்து புதுசாக வாங்கினது. கீழே உள்ளது எல்லாமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் எதுவுமே புதுசு கிடையாது. ஆனால் எல்லாமே காலியாக தான் இருக்குது. நான் காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 மந்தாகவே ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. மந்த்லி பொருட்கள்லாம் எதுவுமே, மந்த்லி கிராசரிலாம் எதுவுமே வாங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனி தான் எல்லாத்தையும் செட் பண்ணணும். முதல்ல இந்த பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். இது அடுப்பில் உள்ள பாக்ஸ். இதை ரிமூவ் பண்ணினா தான் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஃப்ரிட்ஜில் ஒன்றையுமே செட் பண்ணல. எல்லாத்தையுமே கழுவி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் உள்ளதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். ரெடி பண்ணிட்டு இனிதான் ஃப்ரிட்ஜை செட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வீட்டை செட் பண்ண ஆரம்பிக்கணும். பிளேட்டெல்லாம் சும்மா கழுவி ட்ரை பண்ண வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து அடுக்கணும். இது ஆல்ரெடி காலி பண்ண டப்பா. இதெல்லாம் புக் செல்ஃபுக்குள்ளே புக்கெல்லாம் வந்தது இல்லையா, புக் செல்ஃபு செட் பண்ணிட்டோம். எப்படி பிளானுனா வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடை ஃபுல்லாக நாங்கள் ஷிப் பண்ணலை. முதல்ல வந்து புக் செல்ஃபு, கிராக்கரி யூனிட்டு, அப்புறம் ட்ரெஸ் செல்ஃபு இந்த மாதிரி ஷிப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து கிச்சனை தூக்குறோம். கிச்சனை முதல்லையே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டால் குக்கிங் இங்கே நம்ம செய்ய வேண்டியதாகிடும். அப்போ இங்கே குக்கிங் ரெகுலராக நடந்துகிட்ருக்கையில மற்ற ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மற்ற ஐட்டங்களெல்லாம் செட் பண்ணிவிட்டு குக்கிங்கை ஒரே நாளாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே இன்றைக்கி தான் குக்கிங்குள்ளே ஐட்டங்கள் கிச்சன் உள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கோம். இனி தான் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஓவன் பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு இருந்த ஓவன் இப்போ வந்து இந்த அடுப்போடு சேர்ந்த ஓவன் சேர்ந்த அடுப்பை நம்ம வாங்கியாச்சு. ஆனால் வந்து இதை நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. எனக்கு இது புதுசு தான். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்படி பாட்டில்ஸுமே அப்படி தான், எல்லாமே யூஸ் பண்ண பாட்டில்ஸ். அது பார்த்தீங்கன்னா பார்க்கையில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிளாக் இருக்கையில் புதுசாக வாங்கியிருக்கையில் திருப்பி கழுவி எடுக்கையில் பார்த்தா அந்த பிளாக்கெல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சு. இதை யூஸ் பண்ண பாட்டில் சூப்பராக இருக்குது. ஆனால் மூடி வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறதா இல்லை இது அழகு பார்த்துட்டு இதை போடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுலேயே தட்டி வைப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இது ஜஸ்ட் அதில் உள்ள பெயிண்ட் தான் போயிருக்கு, மற்றபடி கிளாஸில் ஒன்றுமே ஆகலை. ஸோ இதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பாட்டில்ஸ் ஆல்ரெடி வந்து வாங்கினது வந்து நான் தட்டாத பாட்டில்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ பாட்டிலும் இருக்குது. பாருங்கள், இது அதோட வாங்கின பாட்டில்ஸ் தான். அதோட கொஞ்சம் பெரிய சீரீஸ் பாட்டில்ஸ். இதை நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இதுவும் ஒரு 5-6 பாட்டில் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் செட் பண்ணணும். முதல்ல இன்றைக்கி வந்து கழுவி கவுத்த வேண்டியதெல்லாம் கவுத்தி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற பலசரக்கு கிராசரி எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணணும்.
பாக்ஸை எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைட்டு எதுவுமே நான் உள்ளே எடுத்து வைக்கல ஃப்ரிட்ஜில். லேட் நைட் தான் ஃப்ரிட்ஜை செட் பண்ணோம், அதனால் வைக்க நேரம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எசன்ஸ், அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே ஆடாமல் அப்படி ஒரு பாக்ஸை போட்டு எடுத்து வந்து இது மீதி உள்ள பொருட்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து பொருட்கள் சாசஸ். ஃப்ரிட்ஜோட அந்த ரேக்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும். சாஸு எசன்ஸ் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் திருப்பி அடுக்கையிலேயே வந்து டேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணிவிட்டு அடுக்கிக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்கு கொண்டு வந்திருந்த 2-3 பாக்ஸை பிரித்து அடுக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜை செட் பண்ணுறதுக்குமே டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இன்னும் பழைய வீட்டிலேருந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகி வரல. குக்கிங் எல்லாம் அங்கே தான் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் ஈவினிங் அந்த பர்டிகுலர் டைம் வந்தாக்களே வேலையை நிறுத்திட்டோம். சின்ன சின்ன கப்ஸு, ஜூஸ் கிளாஸ் இதெல்லாம் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணோம். மற்ற பாத்திரங்கள், கிராசரிலாம் அரேஞ்ச் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனியும் நம்ம சேனலில் புது புது கிச்சன் டிப்ஸு, ஆர்கனைசேஷன் வீடியோஸ், இன்னும் புது ரெசிபீஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.